தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பொருளாதார யுத்தம் மட்டுமல்லாமல் எந்த ஒரு யுத்தத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என அதிரடியாக அறிவித்திருக்கின்றது சீன அரசாங்கம். அமெரிக்காவை பார்த்து இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறது. பொருளாதார யுத்தத்துக்கு மட்டுமல்லாமல் எந்த ஒரு யுத்தத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு முக்கியமான கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் தொலைபேசியில் பேசியிருக்கின்றார். என்னென்ன விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டுள்ளன என்பது சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், காணொளிக்குள் போகலாம். பொருளாதார யுத்தத்துக்கு மாத்திரமல்லாது எந்த ஒரு யுத்தமாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என சீன அரசாங்கம் அதிரடியாக இன்று அறிவிப்பொன்றை விட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்க அரசாங்கம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீன அரசாங்கத்துக்கு எதிராக டரீஃப் விதித்திருக்கின்றார், வரிகளை விதித்திருக்கின்றார். முதல் இருந்த வரிகளை விட மேலும் அதிகரித்திருக்கின்றார். எனவே அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீன அரசாங்கம் இப்படியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏனைய நாடுகளுக்கும் இந்த கட்டணங்களை வரி உயர்வை அறிவித்திருக்கின்றார். ஆனால் ஏனைய நாடுகள் அதனை கையாண்ட விதம், அதற்கு சொன்ன பதில்கள், அதை அணுகிய விதத்துக்கும் சீன அரசாங்கம் அதனை அணுகுகின்ற விதத்துக்கும் நிறையவே வித்தியாசமாக இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், கனடாவுக்கு டரீஃப் விதிக்கப்பட்ட போது கனேடிய அரசாங்கம், குறிப்பாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னவர், நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம், நீண்ட கால நட்பு நாடுகள், நாங்கள் இப்படி சண்டை பிடிக்கலாமா, எங்களுக்கு நீங்கள் வரிகளை விதிக்கலாமா, அமெரிக்க ஜனாதிபதி எங்களுக்கு வரி விதிக்கிறோம் என்ற பேரில் உங்களுடைய மக்களை தான் நீங்கள் துன்பப்படுத்துறீங்க, நாங்கள் எவ்வளோ பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் தெரியுமா என்று சொல்லி கிட்டத்தட்ட எவ்வளவுக்கு பணிவாக கதைக்க முடியுமோ அவ்வளவுக்கு பணிவாகவும் பண்பாகவும் கதைச்சவர். The United States launched a trade war against Canada. Their closest partner and ally, their closest friend. அதாவது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நீண்ட கால நட்பை பல சந்தர்ப்பங்களில் ஞாபகப்படுத்தியிருக்கிறார் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள். இங்கால ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை அவர்களும் அதே மாதிரியான ஒரு பதிலைத்தான் சொன்னார்கள். ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நட்பு மிக நீண்ட காலமானது, வரலாற்று ரீதியானது. நாங்கள் நீண்ட காலமாக நண்பர்களாக இருக்கிறோம், நண்பர்களுக்குள்ளேயே நீங்கள் வரிகளை விதிக்கலாமா என்று சொல்லியெல்லாம் ஐரோப்பிய நாடுகள் எதிர்வினை ஆற்றியிருந்தது. சரி, ஐரோப்பிய நாடுகளும் கனடாவும் இப்படியான பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கும் போது சீன அரசாங்கம் முற்றிலும் வித்தியாசமாக, போருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், என்ன விதமான போராக இருந்தாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு பதிலை சொல்லி இருக்கின்றார்கள். இந்த பதிலை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்த்திருப்பாரா என்று கேட்டால் நிச்சயமாக எதிர்பார்த்திருக்க மாட்டார். தான் அதிகளவு வரிகளை விதிக்கும் போது அந்த வரி சுமையை தாங்க முடியாமல் எல்லா நாடுகளும் தன்னோட சரண்டர் அடையும், பேச்சுவார்த்தைக்கு வரும் என்று சொல்லிதான் அவர் எதிர்பார்த்திருப்பார். எனவே சீனாவினுடைய இந்த அறிவிப்பு டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பு என்றே சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சண்டைக்கு போக விருப்பம் இல்லை, தன்னுடைய இராணுவத்தை எந்த ஒரு போர்க்கள இறக்க விருப்பமில்லை. அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வாரது, உக்ரைனிய மண்ணிலையும் ரஷ்ய மண்ணிலையும் ஏராளமான இளைஞர்கள் கொல்லப்படினம், ஏராளமான பேர் உயிரிழக்கினம், இதெல்லாம் தேவையா, நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் என்னுடைய இராணுவத்தை கொண்டு போய் இறக்க மாட்டேன், என்னுடைய அமெரிக்க வீரர்களை உயிர் பலியாகிறத நான் விரும்பவே இல்லை என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வரார். எனவே அவர் அப்படியான ஒரு நிலப்பாட்டில் இருக்கும்போது சீனா யுத்தத்துக்கு தயார் என்று சொன்னதை எப்படி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எதிர்கொள்ள போறார்? அதுக்கு ட்ரம்பினுடைய பக்கத்திலிருந்து இதுவரைக்கும் பதில் வரையல. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் எந்த விதமான பதிலும் பெறையல. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், சீன அரசாங்கத்தினுடைய இந்த அதிரடியான அறிவிப்புக்கு ட்ரம்பினுடைய பதில் என்னவாக இருக்கும் என்று. யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட சகல பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற விதமாக அந்த கடிதம் இருக்குது. அந்த கடிதத்தில் சுருக்கமாக சொல்ல போனால், அந்த கடிதத்தினுடைய சாராம்சம் என்னென்னு சொன்னால், யுக்ரைன் அமெரிக்காவிடம் சரணடைந்து விட்டது, நீங்கள் கனிம வளங்களை எடுத்துக்கொள்ளலாம், அந்த கனிம வள ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், ட்ரம்ப் அவர்களுடைய உறுதியான நிர்வாகத்துக்கு கீழே பணியாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அமெரிக்கா எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கு, இதென்று சொல்லி நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கார். இந்த கடிதத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று காங்கிரஸில் உரையாற்றும் போது பகிரங்கமாக சொன்னவர். Earlier today I received an important letter from President Zelensky of Ukraine.
அது மட்டும் இல்லாமல் அந்த கடிதத்தை வந்து நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னவர், உக்ரைனுடைய நடவடிக்கைகளை வந்து நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னவர். எனவே அந்த கடிதத்துக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதிக்கு யுக்ரைன் மேலே இருந்த அந்த கோபம் வந்து குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. நேற்று வந்து அவர் கோவப்பட்டோ கொந்தளிச்சோ அல்லது எந்த விதமான அனாவசியமான வார்த்தைகளை சொல்லியோ யுக்ரைனிய ஜனாதிபதியை ஒன்றுமே சொல்லல. எனவே அந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாங்கள் வந்து ரஷ்யாவோட வந்து சில கடினமான பேச்சுவார்த்தைகளை நடத்தினதாகவும் ரஷ்யா கூட அமைதி அமைதிக்கும் வந்து தயாராக இருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார், இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல் இல்லையா, இதெல்லாம் நல்லது இல்லையா என்று சொல்லி கேட்டவர் காங்கிரஸ்ல வச்சு. I appreciate that he sent this letter, just got it a little while ago. எல்லாரும் கைதட்டி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அப்படி பார்க்கக்குள்ள ரஷ்ய யுக்ரைன் போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டே சொல்லலாம். இனி அந்த கனிம வள ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து வச்சா பிறகு அடுத்து என்ன நடக்கும் என்று சொன்னால், அமெரிக்கா வந்து நேர போய் யுக்ரைனில் இறங்கும். அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பவியலாளர்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சி நிபுணர்கள் என்று சொல்லி எல்லாரும் போய் யுக்ரைனில் இறங்குவினும் அந்த நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அரிதான கனிம வளங்கள் அங்கே இருந்து எடுக்கப்படும். அப்ப யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அவர்கள் திரும்ப கேட்டுக்கொண்டு வந்த விஷயம் என்ன, எங்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் வேணும், அமெரிக்காவால் பாதுகாப்பு உத்தரவாதம் வேணும் என்று சொல்லி. ட்ரம்ப் என்ன சொன்னவர், நாங்களே அங்கே வந்திருந்து வேலை செய்ய போகிறோம், நிலத்துக்களை தோண்டி எடுக்க போகிறோம், எனவே நாங்களே அங்கே வந்து நிற்கும் போது அதை விட என்ன பாதுகாப்பு உத்தரவாதம் உனக்கு வேணும் என்று சொல்லி கேட்டவர். அதுவும் ஒரு வகையில் நியாயம்தான். ஏன்னு சொன்னால் யுக்ரைனிய மண்ணில் அமெரிக்காவினுடைய பிரசன்னம் இருக்கும்போது ரஷ்யா தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி தாக்குமாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கு மேலே தொடுக்கப்படுற ஒரு தாக்குதலாக இருக்கும். எனவே அந்த பிரச்சனை வந்து ஒரு கட்டத்தை நோக்கி இப்போ போய்கொண்டிருக்குது. எனவே இந்த வாரம் வந்து செலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவுக்கு போவார் என்றும் அதில் வந்து கையெழுத்திடுவார் என்று சொல்லியும் பரவலாக எதிர்பார்க்கப்படுது. அது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் எதுவும் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை வெளிவரவில்லை. கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்றைக்கு தொலைபேசியில் கதைச்சிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட. ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக கதைச்சதாக சொல்லப்படுது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்த போதிலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திரும்ப கேட்டது, உங்களுடைய போர்டர் வந்து வீக்காக இருக்குது, கனடாவுக்குள்ள இருந்து ஏராளமான குற்றவாளிகள் அமெரிக்காவுக்குள்ள வரினம், அவர்கள் வந்து நிறைய குற்ற செயல்களில் வந்து ஈடுபடினம், இதை வந்து நீங்கள் இன்னுமே கட்டுப்படுத்த தவறிட்டீங்கன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்தவர்கள் குற்றச்சாட்டியிருக்கார். அதுக்கு கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருக்கார், இல்லை நாங்கள் வந்து எல்லைகளை வந்து முதலை விட பலப்படுத்தி கொண்டு வரோம், அதுக்கு நிறைய காசு ஒதுக்கி இருக்கிறோம், ராணுவம் போலீஸ் எல்லாரையும் விட்டு எல்லைகள் வந்து பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது, அந்த முயற்சி வந்து வெற்றிகரமாக போய்கொண்டிருக்குது, கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கு சொல்லி ஜஸ்டின் ட்ரூடோ சொல்ல ட்ரம்ப் சொல்லியிருக்கார், இல்லை இது இட் இஸ் நாட் இனஃப், இது எனக்கு போதாது, இது காணாது, இன்னும் வந்து ஆக்கள் வந்து தான் இருக்கணும், எனவே நீங்கள் கட்டுப்படுத்த தவறிட்டீங்கன்னு சொல்லி இப்படி அப்படியா மாற்றி கலைச்சு ஒரு மாதிரி அந்த உரையாடல் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நடந்து முடிஞ்சாம், ஒரு நட்போடு தான் நடந்து முடிஞ்சதாம். இருந்த போதிலும் கூட ரெண்டு தரப்புக்கும் வந்து அது திருப்தியாக இல்லை, ரெண்டு தரப்பும் வந்து ஒரு முடிவுக்குமே வரையலை. எனவே டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தான் கேட்டதாம், நீங்கள் எப்போ எலெக்ஷன் வைக்க போகிறீங்க, கனடாவில் வந்து எப்போ எலெக்ஷன் வைக்க போகிறீங்கன்னு சொல்லி. அதுக்கு வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து சரியான பதில் சொல்லலைன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கார். அவர் இன்னும் ஒரு வசனம் சொல்லியிருக்கார், இந்த பிரச்சனையை பயன்படுத்தி, இந்த அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான இந்த பிரச்சனையை பயன்படுத்தி அவர் தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கத்தான் விரும்புகிறாரே ஒழிய எலெக்ஷன் வைக்கிற நோக்கம் அவருக்கு இல்லை என்று சொல்லி தான் சந்தேகப்படுறதாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, நேற்று யுக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் போட்டவர் தானே, அந்த கடிதத்தில் வந்து கிட்டத்தட்ட சரணடைகிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டார் தானே. இதுக்கு வந்து ஐரோப்பிய நாடுகளினுடைய முடிவு என்ன, ஐரோப்பிய நாடுகளுடைய கதையை கேட்டு தான் அந்த கடிதத்தை எழுதினவரா அல்லது தானே தன்னுடைய மூப்புக்கு அந்த கடிதத்தை எழுதிப்பாரா? நிச்சயமாக இவர்களுக்கு சொல்லாமல் கடிதம் எழுதியிருக்க வாய்ப்பே இல்லை. அதாவது பிரித்தானிய பிரதமருக்கும் பிரான்சினுடைய ஜனாதிபதிக்கும் சொல்லாமல் அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்கே நடந்த கூட்டத்தினுடைய அர்த்தம் என்ன? அன்றைக்கு பெரிய கூட்டம் நடந்து எல்லா ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து பெரிய முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டது. நாங்கள் யுக்ரைன் நிற்போம், 4 தீர்மானங்கள் எடுத்து நாங்கள் யுக்ரைனை காப்பாற்ற போறோம், அது இதுன்னு சொல்லி கணக்கெல்லாம் அன்றைக்கு முடிவெடுத்தது போன ஞாயிற்றுக்கிழமை கடைசியில் போயிட்டு அமெரிக்காட்ட தான் சரணடையணும் என்று சொன்னா, அப்ப அன்றைக்கு அந்த கூட்டமேன், அந்த பரபரப்பு ஏன், அந்த தீர்மானங்கள் ஏன்? இது ஒரு கேள்விக்குறி. எனவே கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள இந்த உலகத்தினுடைய நிலைமைகள் வந்து நாளுக்கு நாள் வந்து சுவாரஸ்யமான ஒரு கட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்குது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் எல்லாம் பெரும்போல் நடக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி ஓய போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.